தேசிய லோக் அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றத்தில் தமிழகத்தில் 375 நீதிபதிகள் தலைமையிலான அமர்வுகள் மூலம் சுமார் 7 லட்சம் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் லோக் அதாலத் தொடர்பாக மகாலிங்கமும் காத்திருக்கிறார். அவரிடமும் கேட்கலாம். மகாலிங்கம், திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் மூலம் எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்க உள்ளது? வணக்கம் அனிதா. லோக் அதாலத் என்கின்ற தேசிய மகா மக்கள் நீதிமன்றம் நாடு முழுவதும் இன்று நடக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி நீதிமன்றத்தில் 15 நீதிமன்ற உறுப்பினர்கள், அதே போல மண்ணுச்சநல்லூர் 3, முசிறி 2, லால்குடி 1, துறையூர் 2 உள்ளிட்ட 23 அமர்வுகளில் இந்த தேசிய மகா மக்கள் நீதிமன்றம் நடக்கிறது. இது திருச்சியில் வந்து மோட்டார் வாகன விபத்து, ஜீவநாசம் பெறக்கூடிய வழக்குகள், அதே போன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இங்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இரு தரப்பினர்களிடையே சமரச முறையில் தீர்வு காணப்படுகிறது. திருச்சியை பொறுத்தவரை 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று சமரச முறையில் தீர்வு காண இருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த தேசிய மகா மக்கள் நீதிமன்றம் தற்போது வரை 750க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. அனிதா, மகாலிங்கம் தொடர்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து தமிழரசிடம் கேட்கலாம். தமிழரசி, கோவை மாவட்டத்தில் எத்தனை நீதிமன்றங்களில் லோக் அதாலத் நடைபெறுகிறது? தமிழரசி. அதாவது அனிதா, கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் இயங்கி வருகிறது. இதில் இன்றைய தினம் லோக் அதாலத்தானது நடைபெற்று வருகிறது. இதை தவிர்த்து மேட்டுப்பாளையம், வால்பாறை, பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலும் இந்த லோக் அதாலத்தானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட சட்டப்பணிகள் குழு தலைவர், அதே போல கோவை மாவட்ட நீதிபதி பொங்கியப்பன் மற்றும் செயலாளர் தலைமையில் இந்த வழக்குகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் நீதிபதிகள் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அனிதா, தமிழரசி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. மேலும் திருச்சியிலிருந்து மகாலிங்கம், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கும் நன்றி.